அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு மேஷ லக்னம் ப்ளஸ் மேஷ ராசி முதல் மீன லக்னம் ப்ளஸ் மீன ராசி வரை சூட்சம பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது 12 லக்னமும் 12 ராசியும் ஒன்றாக இருந்தால் என்ன பலன்கள், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னாடி போன வீடியோவை நீங்கள் அவசியம் பார்க்கவும். அந்த வீடியோவின் எக்ஸ்ட்ரா விஷயந்தான் இந்த வீடியோ. போன வீடியோவில் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? சர லக்னம் ப்ளஸ் சர ராசி சூட்சம பலன்கள், ஸ்திர லக்னம் ஸ்திர ராசி சூட்சம பலன்கள், உபய லக்னம் ப்ளஸ் உபய ராசி சூட்சம பலன்கள் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னேன். அதை விட இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் பலன் சொல்வதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ரூல் சொல்கிறேன். லக்னமும் ராசியும் ஒன்றாக இருந்து திதி சூன்யம் அடையக்கூடாது. லக்னத்தில் இருக்கும் சந்திரனுக்கு முன்பின் காலப்பகை கிரக சேர்க்கை இருக்கக்கூடாது. லக்னத்தில் இருக்கும் சந்திரனுக்கு மாந்தியும் பாவ கிரகங்களும் தொடர்பு இருக்கக்கூடாது. அதாவது லக்னமும் சந்திரனும் எந்த வகையில் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும், பாவ கிரகம் மூலமாக எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டண்ட். கடக லக்னம் ப்ளஸ் கடக ராசி பலன்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். இந்த பலன்கள் சொல்லுவதற்கு முன்னாடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி சர லக்னம் சர ராசி சூட்சம பலன்கள் சொன்ன பிறகு தான் கடக லக்னம் ப்ளஸ் கடக ராசி சூட்சம பலன்கள் சொல்லுவேன். இப்படித்தான் நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கிட்ட பலன்கள் எடுத்து சொல்லுவேன். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் எங்கே கொண்டு போய் முடிப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறக்கூடிய விஷயங்கள் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண வச்சிடணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தருடைய கேரக்டரை பற்றி சொல்லணும், அவருடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்கும், அதெல்லாம் கிளைண்ட்டை பற்றி நம்மளுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேருந்து தான் விஷயத்தை ஆரம்பிக்கிறோம். இது பொது பலன் நினைக்காதீங்க, இதெல்லாம் துல்லியமான பலன்கள். அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அது திதிஷ்ணும் அடையக்கூடாது, பாவகிரகம் தொடர்பு கூடாது, அந்த லக்னத்தில் இருக்கும் சந்திரனுக்கு முன்பின் காலப்பகை கிரக சேர்க்கை இருக்கக்கூடாது சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படி இருந்ததுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் மாறிடும். சொல்கிற பலன் துல்லியமாக சொல்லணும்னா அதுக்கு நமக்கு விதி விலக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். விதி மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, விதி விலக்கு அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஜாதகம் பார்ப்பதற்கு நான் 2000 ஃபீஸ் வாங்குகிறேன், ₹2000 ஒன்லி. நான் என்னுடைய ஃபீஸ் வாங்கின பிறகு தான் ஜாதகத்தை பார்த்து பலன்கள் சொல்லுவேன். அது டைரக்ட் கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி. டைரக்ட் கிளைண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, நேரில் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்களே அதுக்கு பேர் டைரக்ட் கிளைண்ட். ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்க்கின்ற கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு ஒன்று தான். மை ஃபீஸ் ஃபஸ்ட்டு, மை கிளைண்ட் ஜாதக பலன்கள் நெக்ஸ்ட்டு. தட் இஸ் மை பாலிசி. ஏன்னா பலன் சொன்னதுக்கப்புறம் நிறைய விஷயம் கேட்பாங்க, ஃபீஸ் கொடுக்கறதுக்கு மனசு வராது. என்ன பண்ணுறது? நான் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்படியே பழகிட்டேன். அது உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே ஏற்கனவே. ஒரு நாளைக்கு 6 ஜாதகம் தான் பார்ப்பேன், 6 ஜாதகம் மேலே பார்க்கவே மாட்டேன். ஏன்னா என்னுடைய பர்சனல் ஒர்க்கு நிறைய இருக்குது. என்னுடைய ஜோதிட புத்தகத்தை கூட பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை தான் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அனுப்பிட்டே இருப்பேன். சில பேர் 5 புத்தகம் கேட்பாங்க, 4 புத்தகம் கேட்பாங்க, 3 புத்தகம் கேட்பாங்க. ஓகேங்களா? பார்க்குறவங்க என் வீடியோஸ் தொடர்ந்து 3 மாதம் ஃபாலோ பண்ணவங்களும் இருக்காங்க, 3 நாளில் ஃபாலோ பண்ணவங்களும் இருக்காங்க, 4-5 வீடியோ பார்த்துட்டு இமீடியட்டாக வாங்குறவங்க கூட இருக்காங்க. அது அவங்களுடைய தேவைகள் பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு 6 ஜாதகம் பார்ப்பேன். அதுக்கு மேலே அது யார் ஜாதகம் இருந்தாலும் சரி, அது எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கொடுத்தாலும் சரி, எனக்கு வேண்டாம். 6 ஜாதகம் தான் பார்ப்பேன். ஏன்னா தூக்கம் ரொம்ப முக்கியம். மைண்டு ரிலாக்ஸாக இருந்தால் தான்
நம்ம மைண்டை திரும்ப நம்ம வேலை வாங்க முடியும். ஓகேங்களா? சரி, சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்ல, இப்படி தாங்க ஒரு விஷயத்த பேசினா அப்படியே பேசிகிட்டே இருப்பேன். அதனால கொஞ்சம் சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். சரி, இப்போ நீங்கள் புரிஞ்சிச்சுல உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன்? இந்த மேஷ லக்னம் மேஷ ராசியிலேருந்து மீன லக்னம் மீன ராசி வரைக்கும் சொல்ல போகிறேன். லக்னத்தில் இருக்கிற சந்திரனுக்கும் பாவகிரகங்கள் டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது, இந்த முன்பின் காலப்பகையெல்லாம் இருக்கக்கூடாது, அதே மாதிரி திதிசுனி இல்லாமல் இருக்கணும். புரிஞ்சிச்சிங்களா? இப்போது ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வரேன். மேஷ லக்னம் ப்ளஸ் மேஷ ராசி சூட்சம பலன்களை பார்ப்போம். மேஷ லக்னம் ப்ளஸ் மேஷ ராசி. கொடுத்த வேலை சரியாக செய்து முடிப்பார். நினைத்ததை நடத்தி காட்டும் திறமை உடையவர். திறமைக்கேற்ற வருமானம் உண்டு. அதிர்ஷ்டத்தை தவிர தன்னுடைய உழைப்பு நம்புபவர். சூடான உணவு வேகமாக விரும்பி சாப்பிடக்கூடியவர். மனதில் தோன்றியதை வெளிப்படையாக பேசக்கூடியவர். பிறருடைய குணத்தையும் திறமையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர். நல்லவங்களோடு பழகி நல்ல விஷயத்தை அதிகம் தெரிந்து கொள்பவர். ஜாதகர் நல்லவர், நேர்மையானவர், சுறுசுறுப்பானவர், காலையில் சீக்கிரம் எழுந்துக்கக்கூடிய நல்ல பழக்கம் உடையவர். சொந்த வீடு ஆசை உண்டு. எந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு போட்டாலும் ஜாதகருடைய தோற்றம் பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரிஷப லக்னம் ப்ளஸ் ரிஷப ராசி. பொறுமையாக நன்கு சிந்தித்த பிறகுதான் முடிவு எடுப்பார். பிறர் மனசு நோகாமல் பேசுவார். இனிமையாக பேசி தன்னுடைய காரியத்தை சாதிப்பவர். ஆடம்பர வாழ்க்கை விரும்பக்கூடியவர். எதிர்கால ஆசைகள் அதிகம் உடையவர். தன்னுடைய லட்சிய பாதையை நோக்கி செல்பவர். அதற்கு தடையாக வரும் எந்த பிரச்சனையும் சமாளிக்க கூடியவர். ஏழையாக சாகக்கூடாது என்ற எண்ணம் உடையவர். பணத்திற்கும் பாசத்திற்கும் அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பவர். ஓகே, நெக்ஸ்ட் மிதுன லக்னம் ப்ளஸ் மிதுன ராசி. எந்த பொறுப்பையும் எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சுயநலம் அதிகம் உடையவர். ஆளை தகுந்தபடி பேசுவார். இடத்தை தகுந்தபடி நடந்து கொள்ளுவார். தன்னுடைய பிரச்சனை தன்னதான், அதாவது தன்னுடைய பிரச்சனைக்கு தான் தான் காரணம் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார். வரவு செலவு கணக்கு விஷயத்தில் சரியாக வீட்டில் சொல்ல மாட்டார். பண நஷ்டத்தையும் எளிதில் சந்திப்பார். கடன் கொடுத்தவர்கள் ஜாதகருக்கு மீண்டும் மீண்டும் திரும்ப கடன் கொடுக்க மாட்டாங்க. வாயில்லாத ஜீவன் பிராணி சொல்லுவாங்க இல்லையா, இந்த முயல், கிளி, அப்புறம் பூனை, நாய், இதெல்லாம் அதாவது வாயில்லாத ஜீவ பிராணிகள் மீது இரக்கம் காட்டுவார். செல்ல பிராணி சொல்லுவாங்க பேர். செல்ல பிராணி மீது அதிகம் பாசம் காட்டுவார். நகைச்சுவையாக பேசக்கூடிய குணம் உண்டு. பேச்சு துணைக்கு ஆள் உண்டு. தனிமையில் இருந்தாலும் பிறருடன் ஃபோனில் பேசக்கூடிய நபர். இதற்கு இதுதான் பலன். அடுத்து கடக லக்னம் ப்ளஸ் கடகராசி. தனக்கு பிடிக்காத நபரை எதிர்த்து பேசுவதில் கெட்டிக்காரர். தனக்கு பிடிக்காத நபரை தூக்கி எறிந்து பேசுவதில் கெட்டிக்காரர். தன்னுடைய காரியத்தில் மட்டுமே குறியாக இருப்பார். பல விஷயத்தை தெரிந்து கொண்டு பல பேர் மத்தியில் உண்மையை உடைப்பார். தனக்கு பிடிச்ச விஷயத்தில் அதிகம் ஆர்வம் காட்டுவார். தன்னை யாரையும் ஏமாற்ற முடியாது. தான் யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது என்ற சுய கட்டுப்பாடு உடையவர். மறைமுக எதிரிகள் ஜாதகருக்கு அதிகம் உண்டு. கவலைகள் மறந்து சிரித்து பேசும் குணம் உடையவர். பெண்களை சகோதரியாக நினைத்து உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர். தன்னுடைய பர்சனல் விஷயத்தை
யாரிடமும் ஷேர் பண்ண மாட்டார். பணத்தை விட சொத்தை விட உண்மையான அன்பு பாசத்துக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பார். இதற்கு இதுதான் பலன். நெக்ஸ்ட், சிம்ம லக்னம் பிளஸ் சிம்ம ராசி. தன்னுடைய சுயமரியாதையும் சுய கௌரவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார். தன்னை கேட்காமல் எந்த முக்கிய முடிவும் குடும்ப நபர் எடுக்கக்கூடாது என்ற எண்ணம் உடையவர். தன்னுடைய கோபத்தை பிறர் மீது காட்டுவர். பிடிவாத குணம் உண்டு. தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கொள்பவர். தன்னை நம்பி வந்தவர்களை எப்போதும் ஏமாற்ற மாட்டார். பிறரிடம் ஆலோசனை கேட்காமல் முடிவு எடுப்பார். நேரத்தை வீணாக்க மாட்டார். சொன்ன நேரத்திற்கு சரியாக வந்து சேருவார். நண்பர்கள் விஷயத்திலும் உறவினர்கள் விஷயத்திலும் உடன்பிறப்பு விஷயத்திலும் பாதிக்கப்படுவார். சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு முழுசாக நம்பாதீங்க. சொந்த பந்த உறவுகளை முழுசாக நம்பாதீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். அடுத்து இந்த கன்னி லக்னம் ப்ளஸ் கன்னி ராசி பார்ப்போம். கன்னி லக்னம் ப்ளஸ் கன்னி ராசி. இந்த கன்னி பெண் சாபம் உள்ள பெண் ராசிங்க இது. என்னங்க எடுத்தோன்னு அப்படி சொல்கிறேன்? இருக்கு. கன்னி பெண் சாபம் உள்ள பெண் ராசி. அதனால் பெண்கள் மூலமாக குடும்பத்திற்கு கெட்ட பெயர் உண்டு. இந்த காதல் திருமணம் அல்லது கலப்பு திருமணம் செய்த நபர் குடும்பத்தில் உண்டு. திருமணம் ஆகாத நபர் அல்லது குழந்தை இல்லாத தம்பதி அல்லது கணவன் மனைவி பிரிந்த தம்பதி, இதில் ஒன்று நிச்சயம் உண்டு. திட்டம் போட்டுதான் வேலையை துவங்குவார். எளிதில் கடன் வாங்க மாட்டார். அப்படி வாங்கினால் திரும்ப திரும்ப கடன் வாங்க வைக்கும். தன்னுடைய பிரச்சனையும் தன்னுடைய திறமையும் தனக்குள் வைத்துக் கொள்பவர். சுப காரியத்தில் அதிகம் கலந்து கொள்ள மாட்டார். தாயார் உடல்நிலை அடிக்கடி பாதிக்கும். எதிரியுடைய பலத்தை தெரியாமல் எதிரிகிட்ட போராடி ஜெயிக்க முடியாது. காதல் தோல்வி இந்த உலகத்தில் எந்த காதலர்களுக்கும் வரக்கூடாது என்று நினைப்பவங்க. கன்னி ராசிக்காரங்க, கன்னி லக்னக்காரங்க ரெண்டுமே ஒன்றா இருந்தால் இப்படி தான் பலன் சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து துலா லக்னம் ப்ளஸ் துலா ராசி. சாமர்த்தியமாக பேசி பிறரை கவருபவன். பேச்சில் ஆணித்தரமாகவும் வியாபார நோக்கத்துடனும் பேசுவார், பழகுவார். தனக்கு சரி என்றால் சரி, தவறு என்றால் தவறு என்று சொல்லக்கூடியவர். பொருட்களை வாங்குவதில் விற்பதில் திறமைசாலி. கடவுள் பக்தி தொழில் பக்தி உடையவர். தவறான வழியில் பணம் சம்பாதிக்க மாட்டார். குடும்ப நபருக்காக போராடக்கூடியவர். குடும்ப கஷ்டத்தையும் சுமப்பார். எந்த விஷயத்தையும் எளிதில் நம்பி பிறரிடம் ஒப்படைக்க மாட்டார். பழைய வீடு, பழைய வாகனம், பழைய சினிமா, பழைய பாடல்கள், பழைய பாத்திரம், பழைய சாமி படம் ஃபோட்டோ, இந்த மாதிரி பழசு சம்பந்தமான விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, மிக முக்கியமாக பத்திரமா எடுத்து வச்சுப்பாங்க. ஓகேங்களா? பழசு மறக்காத ஒரு புது மனிதனுங்க துலா லக்னம் துலா ராசிக்காரங்க. சரிங்களா? நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணிக்கணும். லக்னமோ ராசியோ ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் இதை சொல்லணும். துலா லக்னம் ஒன்று, ராசி ஏதோ ஒரு ராசியாக இருந்தால் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். துலா லக்னம் ப்ளஸ் துலா ராசி, இதற்கு இதுதான் பலன். அடுத்து விருச்ச லக்னம் ப்ளஸ் விருச்சக ராசி பார்ப்போம். குடும்ப பொறுப்பு அனைத்தும் தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். குடும்பத்தை பிரிக்கணும், சொத்து பிரிக்கணும், உறவு முறையை பிரிக்கணும். திருமணத்துக்கு பிறகு அதுதான் என்னுடைய முதல் லட்சியம். தனக்கு பிடிக்காத நபரை விட்டு விலகணும். தனக்கு பிடித்த நபரை விட்டு கொடுக்காமல் பேசுவார். அதே நேரத்தில் வேகமாக பேசி தன்னுடைய கோபத்தை காட்டுவார்.
அடுத்தவங்க மேலே. பிறர் குற்றத்தை கண்டுபிடிப்பார். தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ள மாட்டார். பிடிவாத குணம் உண்டு. சுயநலமும் உண்டு. தனக்கு பிடிக்காத நபரை ஏமாற்றும் குணமும் உண்டு. நேருக்கு நேராக பேசக்கூடிய தைரியசாலி. பிறர் குணத்தை எளிதில் புரிந்து கொள்பவர். தனக்கு தேவையான விஷயத்தை நபர் மீது எப்படியாவது பிளான் பண்ணி கேட்டு தெரிஞ்சு வச்சுப்பாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இவங்களுக்கு சொந்தக்காரங்க இவங்களுக்கு கூப்பிடல, ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்னொருத்தருக்கு கூப்பிட்டுருக்காங்க ஒரு திருமணத்துக்கு. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் எப்படி நடந்துன்னு சொல்லி இவங்க அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒருத்தர் பிடிக்காதவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இன்னொருத்தர் நபர் மூலமாக கேட்டு தெரிஞ்சு வச்சுப்பாங்க சொல்ல வரேன். புரியுதுங்களா? பிற நபர் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வமுடையவர் அந்த விஷயத்தை. தப்பு பண்ண மாட்டக்கூடாது, மாற்ற மாதிரி தப்பு பண்ணக்கூடாது என்று நினைப்பவர். குடும்ப பெயரையும் கெடுப்பதற்கு குடும்பத்தில் ஒருவர் நிச்சயம் உண்டு. இது விருச்சக லக்னம், விருச்சக ராசிக்காரங்க கொஞ்சம் எப்படி சொல்ல, செல்ஃபிஷ் சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் வாழுவாங்க. அது அவங்களுடைய பிறவிக்கணும். புரியுதுங்களா? சப்போஸ் இந்த விருச்சக லக்னமும் விருச்சக ராசியும் இந்த புஷ்கர நாமம் சொல்லுவோம் இல்லையா, இந்த குருவுடைய 4ஆம் பாதம் அது இருந்ததுன்னா இந்த பலன் கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. ரெண்டுமே குருவுடைய, அதாவது என்ன சொல்லுவாங்க, விஷாகம் 4ஆம் பாதம் லக்ன புள்ளியும் சந்திரனும் நிற்கும் நட்சத்திரம் விஷாக 4ஆம் பாதமாக இருந்தால் இப்போ சொன்ன பலன் கண்டிப்பாக நடக்காது, எல்லாமே மாறிடும். அது இல்லைன்னா இப்போ நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் சொல்லிடணும். சில பேர் வாமான்னு ஒத்துப்பாங்க, சில பேர் அதான் ஈகோ சொல்லிட்டேனே ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலாலும் சரி நமக்கு தேவையில்லை. நமக்கு உண்மையான விஷயம் எடுத்து சொன்னால் போதும். ஓகேங்களா? ஏன்னா 4 பேர் முன்னாடி ஆமாம் எனக்கு ஈகோ அதிகம் இருக்குது, நான் திமிர் பிடிச்சவன், அடுத்தவங்க குடும்ப வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன், பிறர் பழி வாங்கக்கூடிய எண்ணம் எனக்கு உண்டு அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆனால் அதான் உண்மை. சரி, அடுத்த லக்னம் பார்ப்போம். தனுசு லக்னம் ப்ளஸ் தனுசு ராசி. சுப காரியத்தில் அதிகமாக கலந்து கொள்பவர். தெய்வ நம்பிக்கை உடையவர். தன்னுடைய கஷ்டத்தை பிறரிடம் சொல்லி பழகக்கூடியவர். பெற்றோர்கள் இறந்த பிறகு அதிகம் நினைக்கக்கூடியவர். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், நீண்ட தூர பயணம், டூர் பயணம் விரும்பக்கூடியவர். பிறர் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படக்கூடியவர். பிறருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நபர். அதே மாதிரி பிறருக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி சொல்லி தன்னுடைய காரியத்தை சாதிப்பவர். தத்துவமாக பேசி பிறர் மனதில் இடம் பிடிப்பவர். நல்லவங்களை சந்தேகப்படுவார், கெட்டவங்களை நம்புவார். கடன் வாங்கும்போது நண்பனாகவும் வட்டி கட்டும்போது எதிரியாகவும் நினைப்பார். வசதியான தோற்றத்தில் உள்ள கடனாளி. அடுத்தவர் குடும்ப விஷயத்தில் தனக்கு தெரிஞ்சவரோடு சொல்லி இவருடைய நேரத்தை மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுடைய நேரத்தையும் வீணாக்குபவர். ஓகே, நெக்ஸ்ட் மகர லக்னம் ப்ளஸ் மகர ராசி. கருணை உள்ளம் கொண்டவருங்க, இரக்க மனம் உடையவருங்க, உண்மையான பாசத்திற்கும் அன்புக்கும் ஏங்குபவருங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் என்ற தீவிர முயற்சி உடையவர், வெற்றி கிடைக்கும் வரை போராடக்கூடியவர், உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது, கை தொழில் சுய தொழிலாக நினைத்து செய்யக்கூடிய நபருங்க, செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பழமொழிக்கு கட்டுப்பட்டு வாழ்பவர், நல்ல வேலை தேர்ந்தெடுப்பதை விட நல்ல தொழிலை தேர்ந்தெடுப்பது தான் புத்திசாலித்தனம் என்று நினைப்பவர், பணம் சம்பாதிக்க பல தடைகள் வரும், பல தடைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடியவர், கூட்டு தொழில் ஒத்து வராது, குடும்ப நபர்
ஜாதகருடைய மனசு காயப்படுத்துவார். அவமானத்திற்கு பிறகுதான் வாழ்க்கை பாடம் ஜாதகருக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் கும்ப லக்னம் ப்ளஸ் கும்பராசி. மனதில் தோன்றியதை வெளிப்படையாக பேசுபவர். தன்னுடைய திறமை தனக்கு தெரியாதவர். தனக்கு லாபம் இல்லாமல் எந்த விஷயத்திலையும் இறங்க மாட்டார். தனக்கு நன்மை இல்லாமல் லாபம் இல்லாமல் எந்த விஷயத்திலையும் துவங்க மாட்டார். லாபம் நஷ்டம் பார்க்காமல் எந்த முக்கிய முடிவும் எடுக்க மாட்டார். தான் எடுத்த விஷயத்தில் தாமதமானாலும் அதை முடிக்காமல் விடமாட்டார். உடல் உழைப்பு தொழிலை விட கமிஷன் சம்பந்தமான தொழில்தான் மிக முக்கியத்துவம் கொடுப்பார். அவசர புத்தி, சந்தேக புத்தி உடையவர். தன்னுடைய வருமானத்தில் கிடைக்கும் லாபத்தை குடும்ப நபருக்கு தெரியாமல் சேர்த்து வைப்பார். குடும்ப நபரிடம் வரவு செலவு கணக்கு சரியாக சொல்ல மாட்டார். பிறரால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு சாபம் கொடுக்க தயங்க மாட்டார். ஓகே, நெக்ஸ்ட் மீன லக்னம் ப்ளஸ் மீன ராசி. பிறர் மீது அதிக நம்பிக்கை வைத்து ஏமாறுவார். பிறரை சார்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பிறருக்காக தியாகம் செய்வார். மனசுக்குள் இருக்கும் ஆசையும் தன்னுடைய பிரச்சனையும் எளிதில் வெளியே சொல்ல மாட்டார். தண்ணீருக்குள் இருக்கும் மீன்கள் அழுகிறது வெளியே தெரியாது. அதே மாதிரி தன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனையும் வெளியே தெரியாது. சுப காரியத்திற்காக சேர்த்து வைத்த பணம் அசுப காரியத்திற்காக செலவாகிவிடும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். நோயினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இறந்து போன நபர் ஜாதகர் குடும்பத்தில் அதிகம் நபர் இருப்பாங்க. ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் பார்க்கவும். உங்களுக்கு தெரிந்த ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும். நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன்கள் எடுத்து சொல்லி பழகவும். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறு ஒரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.